குக்கரில் தண்ணி கொதிக்கும் போதே வீடெல்லாம் கமகமக்கிற மணம் வரும். என்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஒரிஜினல் ரெசிபிக்கு என்னென்னமோ சேர்க்குறாங்க. ஆனால் இந்த கொங்கு நாட்டு பருப்புஞ்சோறுக்கு சில ஐட்டம்ஸ் மட்டுமே தேவை. அது என்னென்னு டக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு கரெக்டான ப்ரொபோர்ஷன். இது கூட குறைச்சலாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாகும். இது பச்சை செலவை போட்டு தான் எங்கள் ஊர்லெலாம் செய்வாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 பல் பூண்டு. 1 கப்பு அரிசிக்கு தேவையானது 5-6 பல் பூண்டு. நீங்கள் அரிசி கூட்டும் போது பூண்டெல்லாம் கூட்டிக்கோங்க. 4 வரமிளகா, 1/2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதெல்லாம் தான் அந்த பச்சை செலவைக்கு தேவை. இது அப்படியே மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பதுபுதுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை, 2-3 தக்காளி, நல்லா பல்லாக அரிஞ்ச இந்த தேங்காய் பீஸு. இது போட்டால் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தும் அதில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா துருவி போட்டுக்கோங்க. 1/2 மணி நேரத்தில் இந்த பருப்புஞ்சோறு செஞ்சிடலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம், கொத்து கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிச்சிட்டு மஞ்சத்தூள் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் எடுத்துக்கிறேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். அப்புறம் நம்ம கீறி வச்சுருக்கிற அந்த தேங்காய் துண்டுகள் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி நம்ம 2 to 3 எடுத்துருக்கோம். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா தாளித்து விட்டு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி, 1 கப் அரிசிக்கு நான் 3 மடங்கு தண்ணி எடுத்திருக்கேன். பருப்புக்கு 1/2 டம்ளர். ஸோ மொத்தமாக சேர்த்தி 3/2 டம்ளர். கொஞ்சம் உங்களுக்கு கொலன்னு வேணும்னா 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சை செலவையை இப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு காரம், உப்பு எல்லாமே மசாலா பொருட்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அரிசியும் பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி குக்கரில் 3 விசில்லேருந்து 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பருப்புஞ்சோறு ரெடி. கொங்கு நாட்டு பருப்பு சாதமும் ரெடி. மேலே தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படியே கலரி எடுத்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நெய் விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள், நான் சொன்ன ரேஷியோவில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பொலபொலான்னு பருப்பு சோறு கிடைக்கும். செம டேஸ்ட்டாகவும் இருக்கும்.